வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு சூப்பரான வேர்க்கடலையை வச்சு பூரணம் செஞ்சு வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பருப்பு பூரண கொழுக்கட்டை, தேங்காய் பூரண கொழுக்கட்டை, எள்ளு பூரண கொழுக்கட்டை, இது போல் நிறைய கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ வாங்க இந்த வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க. எல்லா தண்ணியும் ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா சில மாவுக்கு தண்ணி நிறையா தேவைப்படும், சில மாவுக்கு கம்மியாக தேவைப்படும். இப்போ பாருங்கள், இந்த மாவுலே நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி மீந்துருச்சு. தண்ணி அதிகமாக வச்சா பரவாயில்ல, ஆனால் கொஞ்சமாக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இது போல் கலர்றப்போ ஒத்தாப்பில் வராது. அதனால் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து எடுத்துக்குங்க. நல்லா இது போல் கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை ஊற விடுங்க. கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்திங்கன்னா வறுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக ஓட விட்டுறாதீங்க. பல்ஸில் ஒரு 2 சுற்றுனா போகிறோம். இப்போ நம்ம வேர்க்கடலை எடுத்த கப்பாலே 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்கங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டால் போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. எல்லா அளவும் ஒரே கப்பால் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை எடுத்த கப்பாலே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இதை லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்குங்க. நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்குவோம். இதிலே நம்ம பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலை பவுடரையும் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ மாவும் பாருங்கள் கொஞ்சம் சூடு குறைஞ்சி ஒரு அரை சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மாவை கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இது போல் நல்லா ஒத்தாப்பில் பிசைஞ்சு எடுத்துக்குங்க மாவை. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டைகளாக எடுத்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்குவோம். உங்கள்கிட்ட அச்சு இருந்ததுன்னா நீங்கள் அச்சில் செஞ்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா இது போல் சொப்பு மாதிரி செஞ்சு அதில் நம்ம பூரணம் வச்சு செய்யலாம். நல்லா இப்படி ரவுண்டாக கட்டவரில் வச்சு இப்படி ஓரங்கள் எல்லாம் அப்படியே மெல்லிஸாக தட்டி கொடுத்துட்டே வந்தோம்னா இந்த அளவுக்கு வந்துடும். நல்லா மெல்லிஸாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. இதில் நடுப்புற 1 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுக்குவோம். பூரணம் நிறைய வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு. இப்போ ஓரங்கள்லாம் நல்லா அழுத்தி விட்டுருங்க, கேப் இல்லாத அளவுக்கு. இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் எல்லாத்தையும். அச்சிலையும் இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம அச்சில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு மாவை இது போல் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். 2 பக்கமும் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இது போல் நல்லா அமுக்கி எடுத்துக்குவோம். இதில் கொஞ்சமாக பூரணம் வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஷேப்பில் வரும் நமக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு அச்சில் செய்யும் போது. இதே போல் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு இட்லி பானையில் ஒரு துணி போட்டு தட்டில் வச்சுருக்கேன். துணி போட்டுட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், தட்டுலேயும் ஒட்டாமல் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்படி தட்டில் வேக வைக்கிறீங்கன்னா லைட்டாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக, எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த கொழுக்கட்டை அப்படியே சாஃப்டாகவே இருக்குங்க. நம்ம மாவு பிசையும் போது தண்ணி நல்லா சூடாக வச்சு பிசைஞ்சோம் அப்படின்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் கொழுக்கட்டை. நீங்களும் நான் இன்றைக்கி செஞ்சது போல் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி இந்த பூரண கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.